இதுதாங்க அந்த அழகிய திருக்கோவில், வைத்தீஸ்வரன் திருக்கோவில், திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலயம். இங்கே பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் செவ்வாய் அங்காரகன், அதாவது 9 கிரகத்தில் செவ்வாய் ஸ்தலம் இது பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலமாக விளங்குது. திருமண தடை அனைத்தும் நீங்கும். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்ற திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயர் பெற்ற நாளடைவில் வைத்தீஸ்வரன் திருக்கோயிலாக இந்த ஆலயம் விளங்குது பாருங்கள். என்ன ஒரு அருமையான முறையில் கீழே ராஜகோபுரம் அமைய பெற்றிருக்கு பாருங்கள். இது 2ஆம் நூற்றாம் ஆண்டுக்கு முன்னே தோன்றிய கோயில். இங்கே பார்த்திங்கன்னா ராமர் வழிபட்டு சென்றிருக்கிறார். ராமர் வழிபட்ட ஸ்தலம், அதாவது சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தன்வந்திரி பகவானுடைய ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நுழைவாயில், கோயில் செல்லக்கூடிய நுழைவாயில். இதுதான் கோயிலுக்கு செல்லக்கூடிய நுழைவாயில். உள்ளே சென்றோம். இதுதான் கோயிலுக்கு போகக்கூடிய உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வைத்தியநாத சாமி சன்னதிக்கு போகிறோம். இதுதான் செவ்வாய் அங்காரகன் சன்னதி. இந்த ஆலயத்தில் செவ்வாய் அங்காரகன் சன்னதியே விளங்குது. கும்பாபிஷேகத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கு. இதுதான் செவ்வாய் ஸ்தலம். இங்கே ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் அமையப்பெற்றிருக்கு. கருங்கல்லால் அமையப்பெற்ற தூள் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற, எல்லா ஆலயங்களையும் கருங்கல்லால் அமையப்பெற்ற தூண்கள் நிறையா இருக்குது. இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு வியக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. தூண்கள்லாம் பாருங்கள், மிக அருமையான முறையில் இந்த தூண்கள்லாம் அமையப்பெற்று இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே வந்துட்டோம். இங்கே மூலஸ்தானம் அம்பாள் சன்னதிக்கு போகிற வழி இதுதான் பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கக்கூடிய சித்தாமிர்த திருக்குளம். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நீராடி சென்றால் வெண்குஷ்ட நோய் நிவர்த்தி ஆகும். இதுதான் சித்தாமிர்த திருக்குளம். இதுதான் பார்த்திங்கன்னா அழகான படித்துறை கணபதி. பார்த்திங்கன்னா சங்கடக சதுர்த்தி, நாக சதுர்த்தி போன்ற சதுர்த்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மாலை நடைபெறும். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குது. பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. மறக்காமல் உங்கள் ஆதி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் சேரும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதி யூடியூப் சேனல்.